ஹாய், எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வயக்காட்டு பக்கம் இருக்க ஒரு செடியை தான் பார்த்துட்ருக்கோம். இது என்ன செடி அப்படின்னா நீலி அவுரி செடி. அவுரி செடின்னு சொல்லுவோம்ல, அதுதான். இது பாருங்கள், ஒரு புதர் மாதிரி அப்படியே வளர்ந்துட்டுருக்கு. இது 1 மீட்டர் அளவுக்கு வரும், கொஞ்சம் அடர்த்தியாக வளரும். இதனோட பூ பார்த்திங்கன்னா வயலட் கலரில் இருக்கும், கத்திரிப்பூ மாதிரி அந்த கலரில் அழகாக இருக்கும் பார்க்கவே. இந்த செடி இது எதுக்காகனா ஒரு சாயம் எடுக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணாங்க அந்த காலத்தில். இப்போ ஹேர் டையாக யூஸ் பண்ணுறோம். இது ரொம்ப நல்லா வெளுத்த முடியை கருப்பாக்கி கொடுக்கும். இந்த இலை அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. இதை நிறைய எடுத்துகிட்டு நான் பவுட்ரு பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வந்துட்டு வீட்டில் கொஞ்சம் நிழலில் வளர்த்த போகிறேன். அதனால தான் அது அப்படி எடுத்துகிட்டு பார்சல் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுனால கொஞ்சம் வாடி இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் வாடிருச்சு. இதை இந்த இலையெல்லாம் உருவிட்டு அப்படியே நிழலில் உலர்த்தணும். இது கூட கொஞ்சம் கரும்பூலா செடியோட இலையும் கலந்து வந்திருக்கு. அந்த செடியும் பக்கத்தில் இருந்ததுனால கொஞ்சம் எடுத்ததுனால அதுவும் கலந்துருக்கு. ரெண்டுத்தையும் எல்லாத்தையும் உருவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதை நல்லா நிழல்லையே காய வச்சுக்கிட்டா நம்ம எப்போலாம் ஹேர் டை பண்ணணும் அப்படின்னு நினச்சோமோ அப்போ ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம கடையில் வாங்குறதெல்லாம் பியூராக இருக்குமா என்னன்னு தெரியல. சிலர் சொல்கிறாங்க இதனால் அரிப்பு வருது அப்படிங்கிறாங்க. அதனால் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிட்டோம். நம்ம இந்த காய் இப்படி தான் இருக்கும். நீலி அவுரி செடியோட காய் பார்த்திங்கன்னா ஒரு கொத்தில் ஒரு 5-6 காய் இருக்கா மாதிரி அப்படி இருக்கும். சின்னதாக நல்லா அப்படி இருக்கும். இது கொஞ்சம் வாடிட்டதுனால கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தெரியல. இருந்தாலும் நம்ம உருவி தான் அரைக்க போகிறோம். அதனால் எல்லாத்தையும் உருவிட்டு அப்படி நிழல்லையே வளர்த்தணும், வெயிலெல்லாம் வைக்கக்கூடாது. பார்த்திங்களா, காயெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். பட்டாணி இது மாதிரி சின்னதாக குட்டி குட்டியாக இருக்கும். இதை நல்லா உருவி எடுத்துட்டு நல்லா நிழல்லையே காய வைக்கணும். இது ஒரு 4-5 நாள் ஆகும்னு நினைக்கிறேன் காயறதுக்கு. இது நல்லா காய வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது இதில் ஒரு ஹேர் டை பண்ணி போட்டு பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு. சரி, நீலி அவுரி ஹேர் டை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் SRM கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நீலி அவுரியை வச்சு ஒரு டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அது காஞ்ச உடனே கொஞ்சம் டீ தூள் போடணும். மசாலா தூள்லாம் போடக்கூடாது, ப்ளெயின் டீ தூள் போட்டு ஒரு டிகாஷன் ரெடி பண்ணிக்கலாம். இந்த டீ தூள் கொதிக்கும் போதே நம்ம இது கருஞ்சீரகத்தை தூள் பண்ணி வச்சுருக்கேன், மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இது கூட இது என்னென்னா கிராம்பு, அதாவது லவங்கம். இதை தூள் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10-15 லவங்கத்தை தூள் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். இதை சும்மா இடித்து வச்சது தான். அதை போட்டு நல்லா கொதிக்கட்டும். இந்த டிகாஷன் நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா இருக்கும், அது கொதிக்கட்டும். இது கூட இது என்ன அப்படின்னா பூ. இது என்ன பூ அப்படின்னா செம்பருத்தி. ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் போட்டுக்கலாம். நான் அதையும் மேலே காம்பெல்லாம் எடுத்துகிட்டு நிழலில் உலர்த்தி வச்சது அந்த செம்பருத்தி ஒரு 10 போல் எடுத்து போட்டிருக்கேன். இதுக்கு நடுவில் கொஞ்சம் ஒரு கப்பில் நம்ம இந்த இலையை எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எடுத்து காய வைக்கிறதுக்காக வச்சுருந்த நீலி அவுரி இலையும், அதுக்கப்புறம் கொஞ்சம் நெல்லிக்காய் கட் பண்ணி ஒரு 3 நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் இருக்குல்ல, அதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதை என்ன பண்ணலாம், இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்சியில் அரைச்சிடலாம். இந்த டிகாஷன் கொதிச்சிட்டு இருக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. கரெக்டாக ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் வைக்கலாம். சிம்லேயே வச்சு நல்லா கொதிச்சுட்டா அந்த ஜூஸ் எல்லாமே உள்ளே இறங்கிரும். இந்த செம்பருத்தி எல்லாமே, அந்த எசன்ஸ் எல்லாமே அந்த டிகாஷனில் வந்துடும். இந்த கலர் நல்லா அழகாக இருக்கும், நல்லா டார்க்காக வந்துடும். இதை நல்லா பிழிஞ்சு எடுத்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு டீ டிகாஷன் ரெடி ஆயிடுச்சு. இது விழுந்துருச்சு, மறுபடியும் வடிகட்டிக்கலாம். இந்த டீ டிகாஷனில் நம்ம இப்போ என்ன அரைச்சிருக்கோம், அந்த அவுரி இலையும் நெல்லிக்காயும் போட்டு நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிருக்கோம். அது கூட கரிசாலை, அதாவது வெள்ளை கரிசலாங்கண்ணி இருந்தால் கூட சேர்த்து அரைக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் பவுடரும் ஒரு டீஸ்பூன் பவுடரும் எடுத்து போட்டு அரைச்சிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். பொதுவாக நிறைய தைலங்கள்லாம் இதெல்லாம் தான் சேர்க்குறாங்க. இந்த அவுரி செடி, அதாவது கரிசாலைன்னு சொல்கிற
வெள்ளை கரிசலாங்கண்ணி, நெல்லிக்காய் இதெல்லாம் சேர்த்து தான் பண்ணுறாங்க. இப்போ இதை அரைக்கும்போது இந்த டிகாஷன் ஊற்றி அரைக்கலாம். இப்போ நம்ம நெல்லிக்காவும் நீலி அவரி வச்சுருக்கோம்ல, அதை வந்து இந்த டீ டிகாஷன் ஊற்றி அரைச்சிக்கலாம். இது ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா அப்படி நல்லா நைஸாக பட்டு போல் அரைப்பட்டுரும். இது ஃப்ரெஷ் கிடையாது. நம்ம அங்கேருந்து ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு பாக்ஸில் கொண்டு வந்து ஒரு நாள் ஆனதுனால கொஞ்சம் எப்படியும் இந்த நீலி அவரி வந்து உடனே அப்படியே துவண்டா மாதிரி ஆகிடும். அதனால் ரொம்ப ஃப்ரெஷ் கிடையாது. அதனால் நல்லா இந்த டிகாஷன் விட்டு நல்லா அரைச்சிக்கலாம். அரைக்கும்போதே தண்ணிலாம் சேர்க்கக்கூடாது. இந்த டார்க்காக இருக்க இந்த டீ டிகாஷன் வச்சு நல்லா அரைச்சிட்டு நல்லா கலந்து விடும்போதே நல்ல கலர் மாறுறது தெரியும். இது ரொம்பவுமே கரைன்னு இப்போ இருக்காது. நம்ம தலையில் டை போட்டதுக்கப்புறம் தான் அதனோட கருமை வந்து முடியில் இறங்கும். இந்த டை வந்து ரொம்ப பியோர் நேச்சுரல், எந்த கெமிக்கலும் சேர்க்காதனால உடம்புக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. ஒன்றும் பண்ணாது, தாராளமாக போடலாம். இது ஒரு நாள் போட்டுட்டு முடி வந்து கருப்பாகலையேன்னு நினைக்கக்கூடாது. தொடர்ந்து போட்டுட்டு வந்தால் கண்டிப்பாக கருமையாகும். இது மருதாணிலாம் ஒத்துக்காதவங்க இந்த மாதிரி போட்டு பார்க்கலாம். நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். டை போடும்போது தலைமுடியில் எண்ணெய் இருக்கக்கூடாது, தலை குடிச்சிட்டு தான் போடணும். ஓகே.